கிறிஸ் இயேசுவில் மிகவும் பிரியமான ஷெப்பர்ட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளினுடைய இறை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்றைய 3 இறை வார்த்தைகளுமே நமக்கு தருகிற செய்தி என்ன என்றால், தாழ்ச்சி, தூய்மை, நற்செயல்கள். இதன் வழியாக நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக முடியும், கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாற முடியும் என்பதனை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் சீராக் ஞான நூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்திலிருந்து அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்று சொல்லுகிறது. அதான் தாழ்ச்சி, பணிவு. இந்த பணிவு இன்றைக்கு நமக்கு இல்லை, நிதானம் என்று சொல்லலாம். பணிவு இல்லை. அவ்வாறாயின் நீ அப்படி பணிவோடு இருக்கிற பொழுது கடவுளுக்கு உகந்ததோர் உனக்கு அன்பு காட்டுவார். அவருக்கே உரிய அன்பு கிடைக்கும். நம்ம பணிவா இருக்கிறோம் அப்படின்னாவே ஒன்னை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கடவுளுடைய அன்பு கிடைக்கும். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த இறை வார்த்தைகள் இன்னும் ஆழமாக சொல்லித் தருகிறது. நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். எது நமக்கு மனசுல பெருசா படணும்னா, நான் பெருசாகணுன்றது இல்ல, மாறாக கடவுளுடைய பரிவும் கடவுளுடைய அன்பும் எனக்கு கிடைக்க வேண்டும். அதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. கடவுள் முன்னாடி நிற்கிறப்போ நீ எப்படி நிற்கணும் அப்படின்னாவே பணிவா நிற்கணும். பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல, ஆசிரியர் முன்னாடி நிற்கிற பொழுது இயல்பாகவே நாம் இப்படி கையை கட்டிக்கொள்கிறோம். அல்லது பெரியவர்கள் முன்பாக நிற்கிற பொழுது இன்னும் அடக்கமாக நிற்கிறோம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, நான் குருமடத்தில் படித்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது விடுமுறைக்கெல்லாம் வீட்டுக்கு செல்கிற பொழுது, என்னுடைய வீடு கிராமம் பகுதி. வீட்டில் நாம் குளிப்பது கிடையாது. கொஞ்சம் வீட்டை விட்டு தூரமாக ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணற்றுக்கு நாம் நடந்து தான் செல்ல வேண்டும். அப்படி நடந்து போகிற பொழுது காலையிலேயே எழுந்து என்னுடைய துவைக்க வேண்டிய அந்த துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கிணற்றுக்கு நான் கடந்து போகிற பொழுது என்னுடைய ஊர் பெரியவர்கள், அவர் ஒருவேளை மாமாவாக இருக்கலாம் அல்லது சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியவர்கள் எதிர்கொண்டு வருகிற பொழுது இயல்பாகவே ஒருவேளை நான் வேட்டியோ அல்லது லுங்கியோ கட்டியிருந்தால் அதை கீழே இறக்கி விட்டு விடுவேன். அவர்களை அங்க பார்க்கிற பொழுது இங்கேயே கீழே இறக்கி வைத்து விடுவேன். இதை எதை காட்டுகிறது என்றால், ஒரு மரியாதை. அவர்கள் முன்பாக நாம் பரவாயில்லை, இந்த பிள்ளை பணிவாக இருக்கிறது என்பதனை காண்பிக்க வேண்டும். காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய குடும்ப வளர்ப்பும் கூட. அப்படி இருக்கிற பொழுது கடவுள் முன்னிலையில் நீ வருகிற பொழுது எப்படி வரணும் அப்படின்றத இன்றைக்கு சீராக் ஞான நூல் புத்தகம் சொல்லி தருகிறது. கடவுள் முன்னாடி எங்க வந்திருக்கிறீங்க, எங்க வரீங்க? ஞாயிற்றுக்கிழமையில திருப்பலியில நீங்க ஒன்று கூடுகிற பொழுது நீங்கள் கடவுளை சந்திக்க வருகிறீர்கள், பணிவோடு இருங்கள், கடவுளுடைய பரிவு கிட்டும், கடவுளுடைய அன்பு கிடைக்கும் என்று சீராக் ஞான நூல் புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். 12வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அந்த செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பெற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அப்ப சீனாய் மலைன்னா என்ன ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? அங்கதான் ஆண்டவர் மோசேயை அழைத்து 10 கட்டளைகள் கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீ பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அப்ப இது எப்படி, என்ன இங்க நீங்க வந்திருக்கிறது என்ன மலையா? ஆண்டவர் சொல்றாரு, இது சீயோன் மலை. பாருங்க, ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர் என்று சொல்லுகிறார். சீயோன் அப்படின்றது என்ன அப்படின்னா, எருசலேமினுடைய மறுபெயர் தான் சீயோன் என்று சொல்லுகிறோம். நம்ம வீடுகளிலே நாம் பிள்ளைகளை, குழந்தைகளை திருமுழுக்கு நேரத்தில் ஒரு பெயரை கொடுக்கிறோம், ஆனால் அழைப்பது வேறொரு பெயராக இருக்கும். சாம்சன் என்று சொல்வார்கள், பெயரிட்டிருப்பார்கள், ஆனால் அப்பு என்று அழைப்பார்கள், அம்மு என்று அழைப்பார்கள், தங்கம் என்று அழைப்பார்கள். அப்போ எருசலேமினுடைய ஒரு செல்ல பெயர் தான் சீயோன். அப்போ கடவுள் வாழ்கின்ற நகர் எதுனா எருசலேம். அதை பற்றி இந்த 2வது வாசகம் சொல்லித் தருகிறது. சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பெயரானவரின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. அப்படின்னா திருப்பலியினுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய நகரம் என்று சொல்லுகிற அந்த திருப்பலியை குறித்து இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது.
பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் அங்கே இருப்பார்கள். நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவரும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புதிய உடன்படிக்கையுடைய இணைப்பாளர் யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எங்க வராரு? பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையில ஆண்டவரை அவங்க சந்திக்கிற பொழுது போதும் வேணாம் அப்படி என்று சொன்னார்கள். ஆனா இங்க பாருங்க, இங்க இயேசுவை நீங்கள் சந்திக்கிற பொழுது இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நீர் வருமளவும் ஒரு இறைப்பனை அறிக்கையிடுகின்றோம், ஒரு உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் என்று சொல்கிறோம். இப்ப திருப்பலி நேரத்துல வான தூதர்கள் உள்ள இருக்கிறார்கள். திருப்பலி நேரத்துல இயேசு கிறிஸ்துவே உங்களுக்காக அந்த தூய பலியை ஒப்பு கொடுக்கிறார். திருப்பலி நேரத்துல ஒரு பெரிய மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் சாதாரண எளிய அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது. சாதாரண எளிய திராட்சை ரசம் ஆண்டவருடைய இரத்தமாக மாறுகிறது. இது உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் நம்பிக்கையில நீங்கள் வளர்கிற பொழுது, அதை உள்ளூர நம்புகிற பொழுது, அங்கே ஆண்டவருடைய பரிவு உங்களுக்கு வருகிறது. ஆண்டவருடைய பேரன்பு உங்களுக்கு வருகிறது. இதைதான் நாம் திருப்பலியிலே நாம் நிகழ்த்த வேண்டும். அதேபோல சீனாய் மலையில நீங்கள் அவங்க வந்த அந்த விதம் வேறு. ஆனால் நாம் இந்த திருப்பலிக்குள் வருகிற அந்த விதம் வேறு. எவ்வாறு வர வேண்டும்? கடவுள் முன்னிலையில முதல் வாசகம் சொல்லித் தருவது போல பணிவோடு இரு என்றால் ஆண்டவருடைய பலிப்பீடத்தை அணுகி வருகிற பொழுது அதே பணிவும் அதே தாழ்ச்சியும் இங்கே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறார். அப்படி விருந்துக்கு அழைக்கிற பொழுது பாருங்கள், ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தார். எதுக்காக கூர்ந்து பார்க்கிறாரு? இயேசுவும் அவங்கள பார்க்கிறாரு. அப்படி பார்க்கிறப்ப அந்த திருமண விருந்துல அவர்கள் முதன்மையான இருக்கைகளை அவர்கள் தேடிக்கொள்வதை பார்த்து ஆண்டவர் அழகான ஒரு ஓமையை சொல்லித்தரார். உங்களை யாராவது திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் நீங்க முதல் இருக்கைகளை தேடாதீர்கள். இருக்கிற அந்த கடைசி இருக்கையிலே நீங்கள் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களை என்ன பண்ணலாம்? நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? வாங்க, முன்னாடி வாங்க என்று அழைக்கிற பொழுது எல்லோர் முன்பாகவும் நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவார்கள், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவார்கள். பிரியமான அன்பு உறவுகளே, தாழ்ச்சி இன்றைக்கு நமக்கு ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். தூய்மை ஆண்டவருக்கே உரிய பண்பு. அதை நாம் பெற்றிருக்க வேண்டும். நற்செயல்கள் செய்வதன் வழியாக நாம் ஆண்டவருக்கு உகந்ததோர் பிள்ளைகளாக மாற முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இங்கே நான் அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படி அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த மறை மாவட்டத்தில் ஜூன் மாதம் 26, 27ஆம் தேதி குருக்களுக்கான ஒன்று கூடுதல் கூட்டம் ஒன்று இருந்தது. எல்லா மறைமாவட்ட குருக்களும் அங்கு வந்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் சென்றிருந்தோம். 2 நாள் அது கூட்டம். 2வது நாள் அந்த கூட்டத்தினுடைய நிறைவாக இங்கே இந்த மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்து இப்பொழுது கருதினாலாக இருக்கிற மேன்மை பொருந்திய கருதினால் பர்க் அவர்கள் அந்த குருக்களுக்கு தன்னுடைய குருத்துவ 50வது ஆண்டினை நினைவு கூறுகிற விதமாக எல்லா குருக்களுக்கும் ஒரு விடுதியிலே விருந்து கொடுத்தார். அப்படி விருந்து கொடுக்கிற பொழுது அந்த விடுதியின் முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரை வாழ்த்தி விட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு இடத்துல ஆசிரியை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அவரால் ஏராளமான குருக்கள் இந்த மறை மாவட்டத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஆயர் மேதகாயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டையாருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு ஏராளமான குருக்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டார்கள். அதுபோல இந்த கருதினால் மூலமாக நிறைய எண்ணற்ற குருக்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பிரியமானவர்களே, அந்த கருதினால் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் என்னோடு சேர்ந்து அருட்தந்தை பால்ராஜ், எங்களை இங்கு அழைத்து வந்த அருட்தந்தை முனைவர் அன்பழகன், இவர்கள் நாம் சென்றோம். அருட்தந்தை அன்பழகன் அவர்கள் எங்களை பார்த்து அந்த கருதினால் இடத்துல அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் புதிய குருக்கள் என்று சொன்னார். உடனடியாக கருதினால் என்ன நினைத்து கொண்டார்? நாங்கள் இப்பொழுதுதான் திருநிலைப்படுத்த அந்த புதிய குருக்களை நினைத்து கொண்டு, பிரியமானவர்களே, அவர் உடனடியாக அவ்வளவு வயது நிறைந்திருந்தாலும் நடப்பதற்கெல்லாம் சிரமப்பட்டாலும் கூட உடனடியாக எங்கள் முன்பாக முழங்கால் படியிட்டு எங்களிடத்துல நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஒரு கணம் அழுது விட்டேன். ஒரு குருத்துவத்தினுடைய உச்சத்தை தொட்டவர், கருதினாலாக இருக்கக்கூடியவர், இவ்வளவு பெரிய கூட்டம் சுத்தி நின்று கொண்டிருக்கிறது. புதிய குருவிடத்துல நமக்கும் கூட வழக்கம் இருக்கிறது. புதிய குருவிடத்துடைய கரங்களை முத்தி செய்வோம். அவர் அதை செய்திருக்கலாம். இருந்தாலும் அவர் முழங்கால் நின்று எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னது என்னை வியப்புக்குள்ளாக்கியது. உடனடியாக அவரை கரம் பற்றி எழுப்பி வைத்துவிட்டு நான் சொன்னேன், ஆயர் அவர்களே, கருதினால் அவர்களே, நாங்கள் குருவாகி இது என்னுடைய 17வது ஆண்டு. அவர்
அருள்நிதி பால்ராஜ் அவர்களை பார்த்து இது அவருக்கு 22வது ஆண்டு. ஆனால் இந்த அமெரிக்காவிலே வந்திருப்பது எங்களுக்கு புதியது என்று அவர் சொன்னார் என்று அதை விளக்கி சொல்லிவிட்டு நாங்கள் இருவரும் மீண்டுமாக முழங்காலிலே நின்று அவருடைய ஆசிரை பெற்றோம். பிரியமானவர்களே, நாம் தாழ்ச்சியாக நடந்து கொள்கிற பொழுது எவ்வளவு பெரிய மனிதரையும் வென்றுவிடலாம் என்பதனை அந்த அந்த நொடி பொழுதிலே உணர்ந்தேன். அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக தலைவர், அவருடைய தாழ்ச்சியை நான் உண்மையிலேயே பார்த்து பிரமிப்பு கொள்ளானேன். ஒரு கணம் அது என்னை இன்னும் உடைத்து போட்டது என்று கூட சொல்லலாம். நானும் இவ்வாறு நல்ல நல்ல உதாரணங்களை நம்மோடு வாழ்கிறார்கள், நம்முடைய தாயாக இருக்கலாம், நமக்கு தெரிந்த குருக்களாக இருக்கலாம். எத்தனையோ குருக்கள் இவ்வளவு தாழ்ச்சியாக இருக்கிறார்கள். எத்தனையோ மறைமாவட்ட தாயர்கள் அவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த தாயர்களாக இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் ஏராளமான நல்ல உள்ளங்கள் தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார்கள். விவிலியத்தில் ஒரு சிலரை நான் சொல்லித் தருகிறேன். குறிப்பாக மோசே என்கிற உன்னத தலைவரை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து வர ஆண்டவர் அழைக்கிற பொழுது பாருங்கள், அவர் சொல்றாரு, எனக்கு பேச வராதுங்க அப்படின்றாரு. பிரியமானவர்களே, இதை வெறும் வார்த்தையாக நீங்கள் வாசித்து விட்டால் கடந்து போய்விடலாம், அது பாதிக்காது. ஒரு கணம் அமர்ந்து பாருங்கள், இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். அப்படி அழைக்கிற பொழுது எனக்கு பேச வராதுங்கன்னு சொல்றது அது எதை காட்டுகிறதுன்னா, அவர் ஏதோ பொறுப்பினை மறுதளிக்கிறார் என்பதல்ல. அவ்வளோ பெரிய கனமான காரியம். அது ஆண்டவர் முன்னாடி, அது ஆண்டவர் தருகிற அழைப்பு. அப்பதான் அதை தாழ்ச்சியா அவர் அதை சொல்றாரு. இல்லை, எனக்கு பேச வராது அப்படின்னு சொல்றப்போ, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. மேலுமாக தாவீது என்கிற ஒரு பேரரசரை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில இவரை மறக்கவே முடியாது. உன்னத சங்கீதங்கள் திருப்பாடல்களுடைய தலைவன் இவன் தான், இந்த தாவீது தான். தாவீதுடைய திருப்பாடல்களுக்கு மயங்காதவர் யாருமே கிடையாது. தாவீதுடைய திருப்பாடல்களில் உருகாதவர் யாரும் கிடையாது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று நாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பினை சொல்லுவது போல, விவிலியத்தில் இந்த தாவீதினுடைய திருப்பாடல்கள் நம்மோடு பேசும். அது நம்மை கடவுளோடு ஒன்றிக்க வைக்கும். அவ்வளவு வலிமை வாய்ந்த திருப்பாடல்கள் இருக்கிறது. இந்த திருப்பாடல்களை நான் பாடின இந்த தாவீது பெத்சபா அவர்களோடு தவறு செய்து விடுகிற பொழுது, நாத்தான் அங்கே அவருக்கு சுட்டி காண்பிக்கிற பொழுது அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். 51வது திருப்பாடலை வாசித்து பாருங்க. நான் தீயது செய்தேன், ஆண்டவர் முன்னிலையில் எது தப்போ அதை நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று அவர் கதறி அழுவதை பார்க்கிறோம் அந்த திருப்பாடல். அது மட்டுமல்ல, தாவீதை தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது கடவுள் அவருக்கு என்ன கொடுத்தார் என்பதை, விலையாக என்ன கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறேன். யோசேப்பு, இந்த யோசேப்பு என்ன நடக்கிறது, உடன் பிறந்தவர்கள் இவரை குழியில தள்ளி விடுகிறார்கள். சாகடிக்கலாம் என்ற திட்டம். ஆனால் ரூபன் என்கிற ஒருவனுடைய நல்ல ஆலோசனையால் அவரை குழியில தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. பிறகு அடிமையாக விட்டு விடுகிறார்கள். ஆனால் அதை ஒரு நெகட்டிவிட்டியா, ஒரு ஒரு காயப்பட்ட உள்ளமா யோசிப்பு எடுத்திருந்தால் பிற்காலத்தில் எகிப்தில் அவர்களை சந்திக்கிற பொழுது பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் இது கடவுளுடைய திட்டம் என்பதனை உணர்ந்து அதை தாழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தன்னை விற்றவர்களின், தன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் அவர் அன்பு காட்டுகிறார். இதான் அன்னை மரியாள். மரியா, அஞ்சாதீர், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீ கடவுளுடைய இறைவனுடைய தாயாக போற, சாதாரண தாய் இல்லை, இறைமகனுடைய தாயா மாற போற அப்படின்னு சொல்றது அன்றைக்கு எப்படி மோசே ஒரு பெரிய இனத்தை வழி நடத்திட்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ தாழ்ச்சியா சொன்னாரோ, அதை விட ஒரு பெரிய ஒரு கனமான வேலை, ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய கிரேஸ், அருள் தங்கப்போது மாதா என்ன சொல்லியிருக்கணும், என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். சின்ன வேலை கொடுத்தா கூட நமக்கு இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு நேரம் இல்லை என்று ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் அன்னை பாருங்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறார். அந்த தாழ்ச்சியினுடைய விளைவுதான் இன்றைக்கு நமக்கு மீட்பு. அன்னை மரியாள் சொன்ன ஆம் என்ற ஒற்றை சொல் தான் இன்றைக்கு மீட்பரை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகை மீட்பதற்கு அன்னை ஒரு சாதனமாக அவர் மாறினார். தன்னை அர்ப்பணித்தார், தன்னை தாழ்ச்சியிலே நிறுத்தினார். ஆண்டவர் முன்பாக பணிவோடு நட என்று சிராக் ஞானநூல் புத்தகம் சொல்லுகிறது இல்லையா? அந்த பணிவை எங்க பார்க்க முடியும்? அன்னை மரியா இடத்துல பார்க்க முடியும். அந்த பரிவு அன்னைக்கு கிடைப்பதை பார்க்கிறோம். புகழ்ச்சி பாடலிலே பாடுகிற பொழுது சொல்லுகிறார், தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் உயர்த்தினார் என்று. ஆண்டவர் முன்பாக வருகிற பொழுதெல்லாம் பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் முன்னாடி மட்டும் இல்லை, மற்ற மனிதர் முன்பாகவும் இந்த தாழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோசேப்பு தந்தை கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னை
தாழ்ச்சியோடு கையளிப்பதை பார்க்கிறோம். ரூத் ஒரு மருமக கிளம்பி போயிடுறா. ஆனா ரூத் என்கிற அந்த மகள் தன்னுடைய மாமியார் நகோமியை விட்டு, என்னை போக சொல்லாதீங்க, உங்க கடவுள் என் கடவுளா இருக்கட்டும், உங்க நாடு என்னுடைய நாடாக இருக்கட்டும், நான் உங்களோடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ச்சியோடு பயணிப்பதை பார்க்கிறோம். எஸ்தர் தாழ்ச்சியோடு நடந்து கொண்டதை பார்க்கிறோம். புனித பவுல் தன்னை என்ன சொல்றாருன்னா, பாவியுடல் பெரும் பாவி நான் தான் அப்படின்றார். யார் சொல்ல முடியும்? உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? எல்லார் முன்னிலையிலையும் புனித பவுல் சொல்றார், பாவியுடல் தலைமையான பெரிய பாவி நான் தான் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு பெரிய தாழ்ச்சி! திருமுழுக்கு யோவான் அவருடைய மிதியடிவாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுவதை பார்க்கும். இன்றைக்கு இந்த ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை. என் அன்பில் பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் தாழ்ச்சியால் நிரப்பட்டோம். தாழ்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளும் வராது. தாழ்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். தாழ்ச்சி இருந்தால் நாம் இன்னும் கடவுளுடைய பரிவை பெற்றவர்களாக, கடவுளுடைய அன்பை பெற்றவர்களாக மாற முடியும். இவ்வளவு மேற்சொன்ன உதாரணங்களை எண்ணி பாருங்கள். இது மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கிற நம்முடைய உடன்பிறப்பு, உங்கள் நண்பர் கூட உங்களுக்கு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கலாம். உங்களுடைய உறவுகள், நீங்கள் நேசிக்கிறவர்கள், உங்களுடைய மனைவி உங்களுக்கு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கலாம். உங்கள் கணவர் உங்களுக்கு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கலாம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கலாம், இருக்க வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு இந்த இறை வார்த்தை நமக்கு அழைத்து வந்திருக்கிறது. இறுதியாக பிரியமான அன்பு உள்ளங்களே, C.S. லூவிஸ் என்கிற புராட்டஸ்டன்ட் இறையியலாளர் சொல்லுகிறார், ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் இஸ் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ். உன்னை ரொம்ப தாழ்வான்னு நினச்சிக்கிறது இல்லை, அது இல்லை தாழ்ச்சி. அப்படியே ஐயோ அவங்க உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்களே, நான் அப்படி இருக்கிறேன் என்ன அப்படின்னு எண்ணுவது இல்லை தாழ்ச்சி. ஆனால் உன்னை பற்றி குறைவாக நினைத்து அடுத்தவரை அதிகமாக நினைப்பது, அதான் தாழ்ச்சி. உன்னுடைய விருப்பங்களை பின்னுக்கு தள்ளி அடுத்தவருடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதான் தாழ்ச்சி. பிரியமானவர்களே, எஸ்ரா டாஃப் பென்சன் என்கிறவர் சொல்கிறார், pride is concerned with who is right, humility is concerned with what is right. யாரு சரி அப்படின்னு சொல்றது இல்லை இங்க வாதம், அது இல்லை தாழ்ச்சி. எது சரி அப்படின்னு நினைக்கிறது தான் தாழ்ச்சி. புனித அன்னை தெரேசாள் சொல்லுகிறார், a humble soul does not trust itself but places all its confidence in God. தன்னை நம்பாதான் தாழ்ச்சி, கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளும் அன்னை தெரேசாள் சொல்லுகிறார். இறுதியாக ஃபவுஸ்டினா என்கிற புனிதர் சொல்லுகிறார், இறை இறக்கத்தை பக்தியை பரப்பினவர் புனித ஃபவுஸ்டினா சொல்லுகிறார், it was pride that changed angels into devils, it is humility that makes men as angels. தாழ்ச்சி இல்லாத அந்த தற்பெருமை தான் வானதூதரை கூட அழகையா மாத்திடும். அதே தாழ்ச்சி இருந்தால் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற மனிதர்களை கூட அந்த தாழ்ச்சி அவர்களை வானதூதர்களாக மாற்றிவிடும் என்று புனித ஃபவுஸ்டினா சொல்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான கடவுளே, இயேசு ஆண்டவரே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே இறை வார்த்தையை கேட்டு அதை தியானித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது உம்முடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கிறது. தாழ்ச்சியோடு நடந்து கொள்கிற பொழுது உங்களுடைய பரிவு எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த சீராட்டு ஞான புத்தகம் சொல்லித் தருகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் முன்னிலையில் வருகிற பொழுது எப்படி வர வேண்டும்? சீனாய் மலையிலே அன்றைக்கு மக்கள் கூடினது போல அல்ல, சியோன் மலை என்று சொல்லுகிற இதோ உமது முன்னிலையில் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கக்கூடிய உம்முடைய முன்னிலையில் வருகிற பொழுது எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த ஆயக்காரனை போல, பரிசேனை போல அல்ல, அந்த ஆயக்காரனை போல நாங்கள் எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். முதன்மையான இருக்குகளை, பெரிய பெரிய அதிகாரங்களை தேடாமல் ஆண்டவரை உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உமக்கு ஊழியம் செய்வதில் தாழ்ச்சியை கடைபிடிக்க வேண்டும் என எங்களுக்கு கற்றுத்தாரும். குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இந்த தாழ்ச்சியை நீர் கற்றுத்தாரும். தாழ்ச்சி என்பதனை ஆடையாக அணிந்திர அன்னை மரியாதை போல எங்கள் வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சியை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடிய வரத்தை தாரும். அதே போல ஆண்டவரே, இன்றைய நற்செய்தியில நீ சொல்லுகிறீரே, நீர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பணம் படைத்தவர்களுக்கோ உங்கள் உறவுகளுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லாமல் கைமாறு செய்ய முடியாத ஏழைகளுக்கும் கால் ஊனமற்றவர்களுக்கும் அனாதைகளையும் அழைத்து அவர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுங்கள். அவர்களால் மீண்டும் உங்களுக்கு கைமாறு செய்ய முடியாது. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே உயிர்த்தெழுகிற பொழுது நீங்கள் மிகப்பெரிய கடவுளுடைய பரிவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்வோருக்கே நாங்கள் நன்மை செய்யாமல், எங்களுக்கு உதவி செய்வோருக்கே நாங்கள் உதவி செய்து விடாமல்,
இதோ ஏழைகளையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் புறந்தள்ளப்பட்டவர்களையும் எங்களுடைய உறவாக எண்ணி அவர்களுக்கு உதவிட எங்களோடு இருப்பதை அவர்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர், கற்று தந்திருக்கிறீர். நன்றியோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்ச்சியின் வழியாக உம்மையும் உம்முடைய திரு அவையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு வாய்ப்பளியும். தாழ்ச்சியின் உதாரணமாக இருக்கிற அடையாளமாக இருக்கிற அன்னை மரியாளின் கரங்களை பற்றி கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்விலே உம்மை நேசிக்கவும் உமக்கு சான்று பகரவும் வல்லமையும் வாய்ப்பையும் தாரும். நன்றியோடு கேட்கிறோம், தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற அந்த யூடியூப் மூலமாக நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் நேசிக்கிறார். இன்றைய ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஜெபமாலை வேளையிலும் திருப்பலி வேளையிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஷெப்பர்ட்ஸ் கால் என்கிற அந்த யூடியூபை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அனைவரும் இதில் பங்கெடுத்து இறை செய்தியை அவர்கள் பெற்று ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக வர வழிவகை செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். ஜெபிக்கிறேன். இறை ஆசீர். மரியே வாழ்க, இயேசுவே ஆண்டவர்.